அதுக்காக பேசுறப்ப நான் அப்படி போய் பண்ணிருக்கேன். இங்க பாரு, நான் திருப்பி கொண்டுருவேன். அந்த பிள்ளை உங்க பேசுச்சா அது ஃப்ரெண்ட்ஸோட அது ஏதோ விளையாடுது, அதை என்கரேஜ் பண்ண. உனக்கு என்னடா பிரச்சனை? இவன் மட்டுமா போடா. இது ரெண்டோடு சேராத பொண்ணு. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. தலை சாயாது, விழி மூடாது, சில மொட்டைகள் சட்டென்று மூவாது. உன்னை யார் கூப்பிட்டது? உங்க அத்தை. சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை கொடு குடு. கீழே யாருக்குடா நீங்களா தூக்குற கூட வராதுடா. தலைவா இரு. டெஸ்ட்க்கு நான் தான் கரெக்ட்டா? ஓ டெஸ்ட்க்கு மூணு தூக்குற மாதிரி இருக்கு. என்ன பாத்து தூக்கே தீருவடா நானு. தாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லையடி, கழுத்திற்கு தொண்டைக்கு உருவாக்கி. எங்க வந்து நாங்களாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறீங்களா? அந்த கிளாஸ் கொண்டு முடிச்சிடா. வினோத், சைக்கிள் கேப்ல சைக்கிள் ஓட்டாதீங்க. ஓ திவ்யா திவ்யா நீ நடமாடும் நைலதியா. நீ பேசின தாராளமா வெளியே கேட்கணும். எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும். அவன் நிறுத்தத்துல நான் நிறுத்துறேன். அவன்கிட்ட போய் நான் எதுக்காக நிறுத்த சொன்னோம்? நிழல் போலே நான் அல்லவா, மனசு கேட்ட மாறுதலே உன்னுடைய நாயகனே ஒருவரங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த மனம் இல்லையே. இது எப்படி இருக்கும் நேரத்தில் என்று அது வந்து மன்னா என்ன தங்களை பற்றி அரண்மனையில் ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறான். எது தாண்டி போற எல்லாம் ஒரு பிடிக்கு தான் சாபி. பாப்பா பயந்திருக்கு, ஊதி போடு. திவ்யா அது யாரு? திவ்யா மூணு பேருக்குமா? இப்ப மூணு பேருக்கும் மூணு கொடுக்கணும். மூணு குடு, மூணு குடு. பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். அத நான் எப்போ வேணுமோ அதை நாங்க சொல்லிடுறோம். உன் பேரை சொல்றான், உன் பேர் எதுக்கு சொல்றான் பிரவீனு? ஆமா எனக்கு தெரியல, மண்டை சூடா. பொதுவா தான் பேசுறேன். பொதுவா என்ன மட்டும் தனியா சொல்லு. பேசுறதும் ஓங்கி வரக்கூடாது. யாரும் வரல. அப்ப பெரிய மேட்டரா பேசுற பாரு. ஒரு ஆள் சும்மா சீன போடுறவங்க எனக்கு செட் ஆகாது. அவரை கலாச்சா அப்படியே சூப்பர் சார், சூப்பர். இப்பதானே சார் சொன்னேன், இப்பதானே சொன்னேன் சார். ஆவேசம் இது ஆவேசம் தான் சார். ஜாலியா இருங்க சார். தெரியாம தெரியல, உடனே பொங்கி வந்துட்டீங்களே, ஜாலியா இருங்க. என்னோட உடம்பு அகண்ட உடம்பு, லைட்டா தொப்பா இருந்தாலும் அதுவும் அழகுதான். ஆரம்பிச்சுட்டேன், நம்மளும் சட்டையை காட்டிட வேண்டியது. தமிழ் கலாச்சாரமான முகம் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணேன். ஓகேவா? எனக்குமே ரொம்ப லீனா இருந்தா யாரையும் பிடிக்காது. கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு பார்க்க அழகா இருந்தா தான் பிடிக்கும். கரும் கும் என்ற இருட்டுக்குள் கால் மேல் கால் போட்டு படுத்துக் கொண்டு கொரட்டையோ கொரட்டை விட்டீர்களாம். அந்த மாதிரிதான் இருக்கேன். இல்ல அப்படியே பதிவு பண்ணப்பா. இல்ல பாடி ஷேமிங் அவங்களுக்கு கொடுத்த ரிப்ளை. இப்ப நாய்க்கு பாருங்க ஒருத்தன் கிடக்கான், நடிப்பு அரக்கன். இடங்கள்ல அதே மாதிரி ரொம்ப ஒரு சேடான மொமெண்ட்னா, நீ என்னதான் படிச்சாலும் என்னதான் சம்பாரிச்சாலும் விட்டுன்ற மாதிரி இப்ப சிங்கிளா இருக்கும்பா. அது ஒரு வகையான கவலை தான். ஸோ நல்ல லைஃப் அமையணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. அதான் எல்லாமே இருந்தாலுமே கிடைக்காம உங்களுக்கு அப்படி அமையாதப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? பெரிய அமிதாப் பச்சன் ஆளுக்கு போட்டி போட்டு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும். அதெல்லாம் நிறைய நானா? நீங்க தான் சார். இல்ல ஆரம்பத்துல எல்லாம் ரிஜெக்ட் ஆகுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பொண்ணை. பண்ணியா ஆக்சுவலா ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம கனவுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். ஆஹா கல்யாணம் ரிசப்ஷனு அடுத்து அப்படியே மைண்ட் இருக்கும். அது இல்லைன்னா ஆகிறப்ப டக்குன்னு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். நான் பண்ண ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு டிவோர்ஸ் கேஸ். தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவர். யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? நீ தங்கச்சின்னு கூப்பிட்டு இப்படி சொன்னா
நல்லா இருக்காது சொல்லிட்டு உனக்கு. விழுந்து சிரிக்கிறதா? வேணா குட்டி என்ன